ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல். இன்னைக்கு லஞ்சு இது மோர் மிளகா. எங்கள் ஊர் திருவண்ணாமலை சைடு பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் சின்ன சின்ன கடை இருக்கும், அங்கே வாங்கினது செம்மையாக இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸ் வித் எக்கு. அப்புறம் மணத்தக்காளி குழம்பு. மணத்தக்காளி மோரில் சோக் பண்ணுவாங்களே, அந்த மணத்தக்காளி ப்ளஸ் அதே மோர் மிளகா எல்லாம் ரெண்டும் ஒன்றா சேர்த்து செஞ்சது. நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இது இந்த ஊரில் வாங்கின மணத்தக்காளி தான். அப்புறம் எக்கு. இது பசங்களுக்கு வந்து பிளெயின் எக்கு, எங்களுக்கு வந்து எக்கு பாயில் பண்ணதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிள் தான், 5 மினிட்ஸில் பண்ணிடலாம், பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இது ஆஸ் யூஷுவல் கேரட் பொரியல் தான், பட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக க்ரீன் பீஸ் சேர்த்து செஞ்சுருக்கேன். நான் யூஸ்வலாக எல்லாத்துலேயும் க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுவேன், கிட்ஸுக்கு கொடுக்குறது இல்லைங்களா, ஸோ அது ஹெல்த்தி ஆப்ஷன் தான். டுடே என் பையனோட லஞ்ச் கூட கொஞ்சோண்டு பருப்பு பொடி. இன்றைக்கி பருப்பு பொடி, ஒரு நாளைக்கு பருப்பு பொடி, ஒரு நாளைக்கு எள்ளு பொடி கொடுப்போம். இன்றைக்கி வந்து பருப்பு பொடி. இது விட்டமின் ஷார்ட்ஸ். சம்டைம் ஃபுட் கூடயே சேர்த்து கொடுப்பேன். அதான் சொன்னீங்களா, இங்கே வந்து வெயில் கம்மி, ஸோ அதனால் இந்த மாதிரி விட்டமின்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். இது நம்ம ஒரு பன்னீர் திராட்சை மாதிரி தான், பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட புளிப்பே இருக்காது, இதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேப்ஸ். இது என்னோட அவுட் சைட் கார்டன். இன்றைக்கி 3 பூ பூத்துச்சு. இன்ஷால்லா வெரி சூன் ஃபுல்லாக ஃப்ளவராகவே இருக்கும். இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்பாட். டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் பயமாக இருக்கும், பட் நேரில் பார்க்க செமையாக இருக்கும். தேங்க்யூ ஆல், பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.